குட் மார்னிங். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பு எடுத்து சாதம் அப்புறம் பருப்பு அப்புறம் 2 வெஜிடபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்றே நான் மீல் பிளான் பண்ணும்போது பண்ணிட்டுட்டேன். அதாவது வெஜிடபிள்ஸ் கேபேஜும் கேரட்டும் போட்டு ஒரு மைல்டாக இருக்கிற ஒரு சாத்விக் கறி, அதே மாதிரி கேப்சிகமும் தக்காளியும் போட்டு இன்னொரு கறி பண்ணிடலாம், 2 கறி பண்ணிடலான்னு. அதாவது சாதம் பண்ணிவிட்டு அப்புறம் பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். துவரம்பருப்போ பைத்தம்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு மாத்திரம் 1/2 கப்பு. அது நிறைய தண்ணியை விட்டு குக்கரில் 3-4 விசில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கேப்சிகம் வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணணும். இது கோஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஒரு கறி பண்ணணும். இன்றைக்கி இந்த ஹோல்சம் மீல் சாத்விக் மீல் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட்டு நான் கேபேஜை பண்ணிடுறேன். அதுக்கு இங்கே அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது பரிச்சயமோ அந்த ஆயில் விட்டுக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய இதுக்கு. அதனால நான் கோல்டு ப்ரெஸ் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால 1 டேபிள் ஸ்பூன் விட்டுன்ட்டு கடுகு போட்டு தாளித்து இந்த வெஜிடபிளை போட்டுடுறேன், கேபேஜையும் கேரட்டையும். இப்போ எண்ணெய் புகுஞ்ச உடனே முதல்ல 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஜீரகமும் போட்டுருவேன். அப்புறம் பச்சை மிளகாயும் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணலை, கொஞ்சம் பெருசாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. என்ன யாருக்காவது வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா அவள் அதை எடுத்து தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கேபேஜும் கேரட்டையும் நான் அதை லேசாக ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டுடுறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா பகிர்ந்தெடுத்து நம்ம கடுகு ஜீரகம்லாம் போட்டுடலாம். அதுக்கு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சின்னதாக்கிட்டேன் கேஸை. அப்புறம் இந்த ஜீராத்தையும் போட்டாச்சு. அப்புறமா இப்போ காயெல்லாம் நான் போட்டுடுறேன் கொஞ்சமாக. கருவேப்பிலையும் நான் தாராளமாக போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சேன் இந்த கோஸையும் கேரட்டையும் போட்டுடுறேன். இப்போ நம்ம காயை போட்டாச்சு. நான் மஞ்சள் பொடியை போட்டு கொடுக்குறேன் இதுக்கு. இது ஒரு இலக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடியை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயை போட்டது மாதிரி இருக்குது. நான் ஒரு இலக்கி கொடுத்துட்டேன். இப்போ மஞ்சள் பொடியை இதுக்கு போட்டு கொடுத்துட்றேன். ஸோ இந்த கேபேஜ் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆக்சுவலாக இது கண்ணுக்கு, ஹார்ட்டுக்கு, அப்புறம் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. இது ஹை ஃபைபர் இருக்குது. அதனால் இது யாருக்காவது டைஜஷன் கொஞ்சம் புவராக இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு இது அவ்வளோ தூரம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் இதை ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டானா கேஸ் வரத்துக்கோ இல்லை இந்த வயிறு ப்ளோட்டிங் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதனால் அது மாதிரி இருக்குவா இல்லை அளவாக சாப்பிடலாம். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி யாருக்கெல்லாம் நல்ல டைஜஷன் பவர் இருக்குது அவளால் நல்லா டைஜஸ்ட் பண்ண முடியும் அண்ட் லைக் திஸ் வெஜிடபிள்னால் அவள் வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்காக இது சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் மஞ்சள் பொடியை போட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பையும் போட்டு லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன். ஏன்னா இது வெந்து கிடைக்கணும் நம்மளுக்கு. நான் இதுக்கு தண்ணி தெளித்து கொடுக்கல, ஏன்னா அடியிலேயே கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதுலேயே அது வெந்துடும். நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் நம்ம கரியிற மாதிரி இருந்தது, அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஜலத்தை தெளித்து கொடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் வேகட்டும். கேஸை சின்னதாக்கிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்ததாக நான் என்னோடய இந்த இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் பருப்பை பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் எந்த வெஜிடபிளுமே பருப்போடு போட போகிறதில்ல. வெறும் ப்ளெயின் தால் தான் பண்ண போகிறேன்.
நான் கடாய் வச்சுட்டேன். இந்த தாலுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக டீப் ஃப்ரை பண்ணுறது, நெய்யில் எதையானும் போட்டு வறுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் தான். ரொம்ப நெய் சாப்பிடக்கூடாது. ஆனால் டெய்லியே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாலேயும் சொல்கிறது. அதே மாதிரி இந்த சாத்விக் ஃபுட்டுலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துப்பா. அதனால் ரொம்ப ஜாஸ்தி கூடாது. ஒரு ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு, நம்ம அதுக்கு மேலே வேண்டாம். அதை விட்டுட்டு அதுலேயும் கடுகு, ஜீரகம், அப்புறம் நிறைய பச்சை மிளகா அது போட்டுட்டு கறிவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு வேக வச்சு தாலியை நம்ம அது கூட போட்டுடலாம். இப்போ இந்த தாளிப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இந்த வேக வச்சுருக்கேன் இல்லையா பருப்பு, 1 கப்பு பருப்பு, 1/2 கப்பு பருப்பு, இதை வந்து அதில் போட்டுட்டு இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுறேன். நான் இந்த கோஸுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு உப்பு போட்டு எல்லாம் போட்டு இறக்கியிருக்கேன். கொஞ்சம் கேஸையும் பெருசாக்கியிருக்கேன். மஞ்சள் பொடி வந்து முதலையே போட்டுட்டு இப்போ உப்பு போட்டேன். அதே மாதிரி இந்த தால் இருக்கு இல்லையா, இதுக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் இதுக்கும் போட்டு கொடுத்துட்டு ஒரு இலக்கலாம். இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேரட்டும். சேர்ந்தப்புறமா எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப திக்காக பண்ண போகிறதில்ல. அந்த சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியில் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வேணும்னா அது நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுடு தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே சரியாக இருக்குன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நல்லா தலைச்செடுத்து நான் வந்து கொஞ்சம் இந்த கோஸை பார்க்க வேண்டியிருந்ததுனால இதை கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் இதை லேசாக ஏற்றிடுறேன். இதில் வந்து கடைசியாக நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுவிடலாம். இங்கே தனியாவை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அது வந்து போட்டுடலாம். வாசனைக்கு தான் இது. மற்றபடி நம்ம சாத்விக் ஃபுட் பண்ணும்போது இந்த ரெட் சில்லிஸோ மிளகா பொடியோ யூஸ் பண்ணுறதில்ல. பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் ஏன்னா வயிற்றுக்கு சூதிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி நம்ம சாதாரணமாக பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மிளகா பொடி போடல. அதுக்கு பதிலாக இந்த தனியா பொடியை போட்டு கொஞ்சம் இறக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கூட இந்த பொடியோட வாசனை போகணும் இல்லையா, அதனால் ஒரு 3 மினிட்ஸ் கூட இதை போட்டுட்டு அதை இறக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி நிறைய பெருங்காயத்தையும் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். கடைசியாக ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழமும் விட்டுடலாம். இப்போ நான் கேஸை ஏற்றிடுறேன். இதுக்கு கேபேஜ் கறி வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து கடைசியாக நான் ஒரு 1/2 மூடிக்கும் கொஞ்சம் கம்மி, 1/2 மூடி வந்து காத்தால சட்னிக்கு எடுத்துட்டேன் பாதி, மீதி வந்து கொஞ்சம் இருந்தது. அதை வந்து நான் நல்லா திரித்து வச்சுட்டுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட இந்த குழம்பும் ரெடி ஆகிடுது, அதாவது தாலும் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து இதுக்கு பெருங்காயத்தை போட்டுட்டு இதையும் இறக்கிட போகிறேன். கேபேஜுக்கு வந்து நான் தேங்காயை போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா செதைச்சு இதையும் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, சில பேருக்கு இது ஜீரணம் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அதாவது புவர் டைஜஷன் இருக்கிறவளுக்கு, கொஞ்சம் வயசானவளுக்கெல்லாம். அதனால் இந்த இஞ்சியை போட்டோன்னா இதுக்கு வந்து பெருங்காயம் போடுறதில்ல. குழம்புக்கு நம்ம பெருங்காயம் எல்லாம் போடுறோம் இல்லையா, அது வந்து நம்மளோட கேஸை வந்து பார்த்துக்கும் வராமன்னு. அதே மாதிரி இதுக்கு இஞ்சி போட்டுட்டோன்னா அது கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இட் வில் பி எஃபெக்டிவ் இன் ஈஸி டைஜஷன். அதனால நம்ம வந்து ஜீரண சக்திக்கு வந்து இது உதவி பண்ணோம். அதனால் இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இலக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கேப்சிகம் ஃப்ரை பண்ணுறதுக்காக இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருந்தேன். இதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இதை தாளிச்சிட்டு முதல்ல நான் வந்து இந்த கேப்சிகத்தை போட்டுக்கிறேன். அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆனதுக்கப்புறமா நான் இந்த டொமேட்டோஸையும் போட்டுக்கிறேன். இந்த சமயத்தில் வந்து சாதாரணமாக நிறைய வெங்காயமும் போட்டுப்பா. இது சாத்விக் ஃபுட் அப்படிங்கிறதுனால நான் ஆனியன் யூஸ் பண்ணலை. சாதாரணமாக நம்ம பண்ணுறோன்னாக்கா ஆனியன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நான் இந்த வெஜிடபிளை ஒவ்வொன்றா போட்டுடுறேன். இப்போ கடுகு, ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ வெஜிடபிளை போடலாம். நீங்கள் வந்து கேப்சிகத்தை வச்சுருக்கேன். இந்த கேப்சிகத்தை இங்கே போட்டுருங்க. இது கொஞ்சம் கூட லேசாக வதங்கின அப்புறமா நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் மஞ்சள் பொடியும் போட்டுட்டோம். நம்மளுடைய டொமேட்டோஸையும் இப்போ நான் அதில் போட்டுடுவோம்.
கொஞ்சம் கேஸை சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணி விட வேண்டாம், அதுவே வதங்கணும். இல்லை டொமேட்டோவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். இது வதங்கினே இருக்குது. பார்த்தீங்கன்னா உப்பு இதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷங்க இதை பாருங்க, இங்கே வந்து நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணிக்கலாம். இது கூடயே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயம் போட்டு இதை எடுத்து மிக்சியில் ஒரே ஒரு திருப்பிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு திருப்பி எடுத்துட்டுருக்கேன். அந்த வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் பச்சை மிளகாயும் இதையும் நம்மளோட கேப்சிகம் கறி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த நட் பவுடரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட அடுத்ததாக இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி இந்த தனியாவை போட்டுட்டு, இது வறுத்து பிடிச்ச தனியா தான். அதுக்கப்புறம் பெருங்காயந்தி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம், அது 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ அதை வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நான் இந்த பெருங்காயத்தை போட்டுடுறேன். அப்புறம் தனியா பவுடரையும் இதுக்கு போட்டு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு நிமிஷம் இருந்தப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளோட கேபேஜ் கறி வந்து ரெடி ஆகிடுது. இந்த கேப்சிகம் டொமேட்டோ போட்டு அந்த ஃப்ரையும் ரெடி ஆகிடுது. இங்கே வந்து இந்த தாலும் ரெடி ஆகிட்டு கடைசியாக இதுக்கு வந்து இங்கே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இதை கரைச்சி இதை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் போட்டுடலாம். ஜூஸ் புழிஞ்சு அதில் போட்டுடலாம் தாலில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு நான் கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு முடியில் எடுத்தது. ஒரே ஒரு தடவை தான் நான் எடுத்துட்டேன் திக் மில்காக. இந்த மில்கையும் இதில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இந்த கோகனட் மில்கையும் தால் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த தாலுக்கு நான் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த இதையும் போட்டுட்டேன். கோகனட் மில்க்கையும் எடுத்து வச்ச எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோகனட் மில்க்கையும் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த கொத்தமல்லியை போட்டிருக்கேன். கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில் வந்து ஒரு ஓட்டின்ட்டு அதை வந்து இது கூட போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுது. நம்மளோட கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுது. கேபேஜு கேரட்டு அந்த கறியை ரெடி ஆகிடுது. சாதம் ஆனால் கொஞ்ச நாளாகவே நான் ஒயிட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து நடுவில் மாற்றிப்பேன். ரெட் ரைஸு மட்டா ரைஸ் எல்லாமே பண்ணுவேன். என்னமோ தெரியல, இந்த தடவை இந்த ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி இதை வாங்கினேன். அதனால எனக்கு ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ரெட் ரைஸும் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கோ. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. காட் பிளஸ். சமைச்சதெல்லாம் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாபாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் கட்ட வேண்டியது தான். மற்ற வாழ்க்கை யாருக்கான்னு சாப்பிட்றவா இருந்தால் சாப்பாடும் போடணும். ஜெய் சச்சிதானந்த சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.